தளபதி விஜயின் தாவேக கட்சி திராவிடம் தமிழ் தேசியம் என இரண்டையும் முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்து வருகிறது. திராவிட கொள்கையை முன்வைக்கும் தளபதி விஜய் தமிழ்நாட்டின் மாநில உரிமைகளையும் விட்டுக் கொடுக்காமல் அழுத்தமாக பேசி வருகிறார். இதனால் திமுக பாஜக என இரண்டையும் பாரபட்சமின்றி விமர்சித்து வருகிறார். இதற்கிடையே 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்காக அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துள்ளது. இந்த கூட்டணியில் இப்போது தளபதி விஜய் சேரப்போகிறாரா என்பது இப்போது அரசியலில் ஹாட் டாபிக்காக உள்ளது. அதாவது இன்று காலையில் டெல்லி புறப்பட்ட தலைவர் விஜய் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்துள்ளார். சந்தித்தது மட்டுமல்லாமல் கூட்டணி குறித்தும் பேசியுள்ளார். கூடிய விரைவில் கூட்டணியை அறிவிக்க இருக்கிறாராம். பாஜகவை கடுமையாக எதிர்க்கும் தளபதி விஜய் எப்படி இந்த கூட்டணியில் சேர்வார் என உங்களுக்கு கேள்வி எழும்பலாம். தொடக்கத்தில் திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக விமர்சித்த தளபதி விஜய் கடந்த சில நாட்களாக பாஜகவை அந்த அளவு விமர்சனம் செய்யவில்லை. கோவையில் தாவேகா பூத் கமிட்டி மாநாட்டில் பேசிய தளபதி விஜய் திமுகவை விமர்சித்தாரே தவிர பாஜகவை விமர்சிக்கவில்லை. மேலும் சூழ்நிலைக்கேற்ப செயல்படுவதுதான் புத்திசாலித்தனம் என விஜய் பேசியிருப்பது அதிமுக பாஜக கூட்டணிக்கு அவர் செல்ல போகிறாரோ என்ற கேள்வியை தூண்டியுள்ளது. நடிகர் விஜய் போல் அரசியலில் கொடிக்கட்டி பரப்பவர் நடிகரும் ஜனசேன கட்சியின் தலைவரும் ஆந்திராவின் துணை முதல்வருமான பவன் கல்யாண். இந்துத்துவம் மீது அதிக பற்று கொண்ட பவன் கல்யாண் சனாதன பாதையை பின்பற்றுகிறார். தமிழ்நாட்டின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை விமர்சித்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் பவன் கல்யாண் உதயநிதியை கடுமையாக எதிர்த்தார். இதனால் பாஜக கூட்டணிக்குள் செல்வதன் மூலம் நடிகர் விஜயும் பவன் கல்யாணின் சனாதன பாதையை பின்பற்றப் போகிறாரா என்ற கேள்வி எழாமல் இல்லை. ஆனால் நடிகர் விஜய் ஒருபோதும் பவன் கல்யாணை போன்று சனாதன பாதையை தேர்வு செய்ய மாட்டார் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஏனெனில் ஆந்திர அரசியல் என்பது வேறு, தமிழ்நாட்டு அரசியல் என்பது வேறு. ஆந்திர அரசியலை பொறுத்தவரை அந்த மாநில மக்கள் மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். எனவே பவன் கல்யாண் அந்த மாநில மக்கள் விரும்பும் சனாதன பாதையை தேர்வு செய்துள்ளார். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதத்தை விட மனிதம் எப்போதும் மேலோங்கி இருக்கும். இங்கு மக்கள் பக்தியாகவும் இருப்பார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.